சர்வதேச வன உயிர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வனத்தின் முக்கிய உயிரினமான யானைகள் தமிழக வனத்தில் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். கோவை மாவட்டத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் யானைகள் நடமாட்டம் அதிகரிக்க என்ன காரணம்? வனப்பகுதி ஆக்கிரமிப்புகள் இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வனத்துறை உயரதிகாரி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கும் கடிதத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை இப்போது பார்க்கலாம். கோவை மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் பெரும்பாலான இரவு நேர பணி யானை விரட்டும் பணிதான் என்கிறார்கள் வனத்துறை அதிகாரிகள். கோவை மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட வன அலுவலர் எழுதிய கடிதம் புதிய தலைமுறை வசம் கிடைத்துள்ளது. அதில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வனவிலங்குகள் நடமாடும் பகுதியில் அனுமதியற்ற கட்டுமானங்கள், மண் அள்ளுவது ஆகியவை பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்று அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வனப்பகுதியை ஒட்டி கட்டப்படும் பெரும்பாலான கட்டுமானங்கள் எந்த அனுமதியும் இன்றி கட்டப்படுவதாகவும் வனத்துறையால் அவற்றை தடுக்க முடியவில்லை என்றும் மாவட்ட வனத்துறை அதிகாரி எழுதிய கடிதம் சொல்கிறது. விலங்கு மனித மோதலை வனத்துறையால் மட்டுமே தடுக்க முடியாது என்று சொல்லும் அக்கடிதம் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி என பல துறைகள் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்கிறது. மனித விலங்கு மோதல் அதிகரித்து வரும் பிரச்சனையை இயற்கை பேரிடராக கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் வனவிலங்கு மனித மோதலில் 95 பேர் மரணமடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு நிதி உதவியாக 1,63,00,000 ரூபாயை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. அதேபோல் 2676 ஹெக்டேர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக 3,05,00,000 ரூபாயை நஷ்ட ஈடாக தமிழக அரசு வழங்கியுள்ளதாகவும் அந்த கடிதம் சொல்கிறது. ஒரு பக்கம் ஆக்கிரமிப்புகள், மறுபக்கம் வனத்திற்குள் தேவையான உணவு யானைகளுக்கு கிடைக்காத நிலை ஆகியவை விலங்கு மனித மோதலுக்கு காரணம் என்கிறார்கள் வன ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக மகாலிங்கம் பொன்னுசாமி.